இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இரவும் பகலும் வாஞ்சையோடு தேவனுடைய அழியாத வேத சத்தியத்தை வாசியுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடமோ அல்லது பழகிற இடமோ அல்லது நீங்கள் படிக்கிற இடமோ தேவனை அறிகிற அறிவில்லாது இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டு பைபிளை வாங்கி கொடுங்க. ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்று இந்த வேத வசனத்தை அவர்களுக்கு காட்டி எடுத்து சொல்லுங்க. வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். இன்றைக்கும் கர்த்தர் தாமே உங்களோடு பேசுகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். தினந்தோறும் தேவ ஆலயத்திலேயும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்களை ஆவியானவர் வழிநடத்திய போது அவர்கள் தினந்தோறும் ஆலயத்தில் போய் வசனத்தை போதித்தார்களாம், வீடுகளிலும் போய் போதித்தார்களாம். இது ஆரம்ப கால திருச்சபை. அதனால தான் உலகமே எழுப்புதல் அடைந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஆலயங்களிலே போதிக்கப்படுகிறது. அதுவும் கூட மனித கற்பனைகளும் அறகுறையான போதனைகளும் மாறிவிடுகிறது. வேத வசனம் வர வேண்டிய இடத்திலெல்லாம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களும் பலவிதமான கூச்சல்களும் சத்தங்களும் வந்து விடுகிறது. ஆனால் ஆரம்ப கால திருச்சபையிலே தினந்தோறும் அப்போஸ்தலர்கள் ஆலயங்களிலும் போதித்தார்களாம், வீடுகளிலும் போதித்தார்களாம். ஒரு ஆலயம் எப்படி ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறதோ அதுபோல் ஒரு வீடு கூட கணவன் மனைவி பிள்ளைகள் ஒழுங்கும் கிரமமாக தேவனுக்கு ஏற்றவராக வாழும் போதனைகள். இந்த இறுதி கால திருச்சபையிலும் கூட தினந்தோறும் ஆலயங்களிலும் ஜப ஆராதனைகள் நடத்தப்படும் நாள் வருகிறது. வீடுகளிலும் போய் ஊழியங்கள் செய்ய வேண்டும், ஜப கூட்டங்கள் நடத்த வேண்டும், நற்செய்தி கூட்டங்கள் நடத்த வேண்டும், சுகமாக்கும் ஆராதனைகள் நடத்த வேண்டும், வீடுகளிலும் போய் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த 40ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இந்த கொர்நேலியு வீட்டில் போய் பேதுரு போய் போதிக்கிறார். வசனத்தை கேட்டு எல்லோரும் மேலும் பரிசுத்தாவி இறங்கினார். அவர்கள் எல்லோரும் பிறகுதான் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று படிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கு வீடுகளிலும் கூட சுவிசேஷம் அறிவிக்கிற அனுபவங்கள் வர வேண்டும், பெருக வேண்டும். ஒரு சபைக்கு பல பேர் வராமல் போனாலும் வீடுகளுக்கு ஓடுவார்கள். அநேக பேரை பரிசுத்தாவி தொடுவார். ஒவ்வொரு வீடுகளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரம்பணும், ரட்சிப்பால் நிரம்பணும், ஆசீர்வாதத்தால் நிரம்பணும். வீடுகளிலும் நற்செய்தி கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். தேவன் தானே உங்கள் வீடுகளை அப்படியாய் மாற்றும். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, ஆரம்பகால திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் ஆலயங்களிலும் போதித்தார்கள், வீடுகளிலும் போதித்தார்கள். இன்றைக்கு ஆலயங்களில் மாத்திரம்தான் ஞாயிற்றுக்கிழமைகளை போதிக்கிறார்கள். வீடுகள்லாம் தினந்தோறும் சினிமா தியேட்டர் போல, ஊர்க்கதை பேசுகிற இடம் போல, கலகம் செய்கிற இடமாக, கட்ட பஞ்சாயத்து செய்கிற இடமாக எத்தனை வீடுகள் பார்களாக மாறி இருக்கிறது. இந்த அலங்கோலங்களெல்லாம் மாற்றுவீராக. வீடுகளும் குடும்பங்களாய் ஜெபிக்கிறவர்களாய் சுவிசேஷம் அறிவிக்கிற இடங்களாக மாற வேண்டும். ரட்சிப்பு வீடுகளை நிரப்பும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.